இந்த சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிறது ஒரு 50 சென்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஈசிஆர் பூந்தண்டலம் க்ரீன் ஏக்கரில் தான் இப்போ நம்ம இந்த சைட்டை பார்க்க போகிறோம். இந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் வால் அதுதான் வந்து மெயின் கேட்டு, மெயின் ரோடு அதுதான். அந்த காம்பவுண்ட் வால் தெரியுது வந்து மெயின் ரோடு, அதாவது ஈசிஆர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மெயின் ரோடு காம்பவுண்ட் வால் நீங்கள் பார்க்குறது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடு 30 அடி ரோடு சார், இது 30 ஃபீட் ரோடு. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மிக்சிங்கில் இருக்கிற தோப்பு சார். இது மாமரம், தென்னை மரம், இந்த மாதிரி சப்போட்டா மரம், இதெல்லாம் மிக்சிங்கில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஃப்ரண்டேஜில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர் பூந்தண்டலம் க்ரீன் ஏக்கரில் தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வாட்ச்மேன் தங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதில் இபி சர்வீஸ் இருக்குது. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் சார், நிறைய மரங்கள் தான். இதில் வந்து வீடு போனோன்னாக்கா சென்டரில் அங்கே ஒரு வீடு போடலாம், ஸ்விம்மிங் பூல் போடலாம், அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். எல்லா மரங்களும் இருக்குது சார். இதில் தேக்கு மரங்களும் வச்சுருக்காங்க, தேக்கு மரம், பாக்கு மரம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு தேக்கு மரம், இது பலாமரம் வச்சுருக்குறாங்க என்ட்ரன்ஸில். இது ஒரு பலாமரம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் சார், அப்படியே பாருங்கள். இதில் இடையில நிறைய சப்போட்டா மரம் வச்சுருக்குறாங்க. சப்போட்டா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, சைடு ஃபுல்லாக தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இது. வில்லேஜ், அதாவது க்ரீன் ஏக்கர் பூந்தண்டலம் இந்த ஏரியாவில் இந்த வில்லேஜில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சைட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்சிங் போட்டிருக்காங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங்டு. இது போர் பைப் லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பைப் லைன். இது ஃபுல்லாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பைப் லைன், இந்த ரவுண்டு ஃபுல்லாக பைப் லைன் கொடுத்துருக்குறாங்க இடத்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்கு மரங்கள் வந்து இந்த லைனாக பாக்கு மரம் வச்சுருக்குறாங்க. நம்ம பார்க்குற இந்த சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர்லேருந்து வரும்போது க்ரீன் ஏக்கருக்கு என்ட்ரன்ஸ்லேயே இப்போ இந்த சைட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா க்ரீன் ஏக்கர் பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஆர்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் ஏக்கரில் முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே வர ப்ராப்பர்ட்டிங்க. சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தரமாக இருக்கும். மரங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தரமான மரங்கள், தென்னை மரங்கள், அதாவது மாமரங்களுக்கு ஈக்குவலாக தென்னை மரங்களும் வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபுல்லாக பைப் லைன் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பைப் லைன் இருக்குது. தண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அருமையான குடிக்கிற தண்ணிங்க. நல்லா இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிணறு இருக்குது. இந்த தோப்புக்குள்ளே ஒரு அருமையான ஒரு கிணறும் இருக்குது. நம்ம அந்த கிணறை பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு, இதில் நீர் மோட்ரு போட்டிருக்காங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கை கேட்டுற தூரத்தில் தண்ணிங்க, இந்த கை கேட்டுற தூரத்துலேயே இருக்குது. அருமையான கிணறு, ஃபுல்லாக தண்ணி நிறைய இருக்குது. கிணத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. சைட்டுக்கு வர ரோடும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அருமையான ரோடுங்க. எந்த அளவுக்கும் பள்ளம்லாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் பள்ளம் எதுவுமே கிடையாது. நல்ல ரோடு கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக இருக்குது. நல்ல ரோடு கண்டிஷன் இருக்குது. நம்ம ஈசிஆரில் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நேரில் வந்து பாருங்கள். சைட்டினுடைய இந்த வியூ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பிடிச்சிரும். பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க. இன்றைக்கி பூஞ்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வரும். இந்த சேட்டலைட் சிட்டிக்கு நியர்பையில் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட் ஆகிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங்கில் இருக்கிற ஏரியா. பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் எதனா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.